Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டான கேசரி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சையும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துடலாம். இது சிம்மில் தான் வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போய் கருப்பாயிடும். ஸோ அதனால சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இன்னொன்று பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இந்த ரவையை வறுத்துக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். சிம்மில் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு 2 கப் அளவுக்கு வாட்டரை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடணும், கட்டிகள் எதுவும் வரக்கூடாது. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், ரவை திக்காக ஆரம்பிக்குது. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லலாம் மாற்றிட வேணாம், இதுலேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் ரவை நல்லா வெந்து வரும். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ருசியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமன்னு உதிரியா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.